வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. அதை கடவுள் இறைவன் நம்மளை படைச்சாருங்க. இறைவன் நம்மளை படைத்து இந்த மண் உலகத்தில் விட்டோன்னா சகல செல்வாக்கும் கொடுக்கணுங்க நம்மளுக்கு. சகல செல்வாக்கும் கொடுத்து சகல வசதியும் கொடுத்து காலையில் எழுந்திரிச்சு என்ன சிரிச்ச முகத்தோட ஒய்ஃபுக்கிட்ட காஃபி வாங்கி குடிக்கணும். கணவன்கிட்ட குட் மார்னிங் வாங்கிக்கணும் ஒய்ஃபு. அப்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? சுவிட்சமாக இருக்குதுன்றது தான் அர்த்தம். இறைவனுடைய உத்தரவு. ஒரு ஆஃபீஸில் ஒரு நிறுவனத்தில் ஒரு லேபர் இன்சார்ஜ் இருக்குது. லேபருக்கெல்லாம் இன்சார்ஜ் ஒரு லேடி. அவங்க படித்தவங்க ஆஃபீஸர் அம்மா. என்ன ஆஃபீஸர் அம்மா தோற்றத்தில் ஆஃபீஸர் அம்மா ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதோ அந்த காலத்தில் படித்து கிடிச்சு ஏதோ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இங்கேயும் படித்து கிடிச்சு எப்படியோ ஆஃபீஸர் ஆகிட்டா. அப்படி ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் இந்த இன்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த லேபர்ஸ் எல்லாம் விட்டுறது. லேபர்ஸு இவங்கள எல்லாத்தையும் விட்டுறது. பர்மனன்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள தொல்லை பண்ணுறது. என்ன இதுக்கு அவங்க ரிட்டையர்டாக போகிறவங்க, வயசானவங்க, 25 வருஷம் 30 வருஷம் பக்கம் அவங்க சர்வீஸ் பண்ணுவீங்க. அவங்கள போட்டு நோண்டுறது. என்ன வேலை செஞ்ச, ஏது வேலை செஞ்ச, என்ன பண்ண, ஏது பண்ண, இதுதான் வேலை. அந்த அம்மா ஏன் அப்படி பண்ணுறதுனாங்க, வேறு வேலை அந்த அம்மா வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை கிடையாது. அந்த ஆஃபீஸில் வேலை கிடையாதுங்க. பூரா பெண்கள் இருக்கிற ஆஃபீஸுங்க. அதனால நிர்வாகம் சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன். என்ன அங்கே இருக்கிற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரிங்கன்னு. நிர்வாகம் பூரா பெண்களுங்க. பூரா பெண்கள் மோசம் சொல்ல ஒரு நிர்வாகத்தை ஸ்டெடியை பண்ணுறது இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். ஒரு பர்மனண்ட் ஸ்டாஃப் ஒரு அம்மா கண்டபடி தொல்லை பண்ணி நீ என்ன வேலை செஞ்ச, ஏது வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி அவ்வளவு டார்ச்சர் பண்ணுதாம்மா அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு சரியானபடி இங்கே வேலை கிடையாது. என்னங்க கவர்மெண்ட்டினுடைய கவனத்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் என்னங்க இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருக்கும்போது இதை கேட்கணுங்க, விசாரிக்கிறனுங்க. என்னங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேலை இடத்துக்கு போயிட்டாங்க. வேலை இடத்துக்கு போனதுக்கு அப்புறமே இந்த அம்மாவும் எட்டுன்ட்டு ஒரு அம்மா இருக்காங்க அங்கே, இதுக்கு மேலே அதிகாரி. 2 பேரும் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துருச்சு ஆர்டரு. அங்கே ஃபோன் பண்ணிட்டு இங்கே ஃபோன் பண்ணிட்டு அங்கே போட சொல்லு, இங்கே போட சொல்லு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அந்த அம்மாவை அங்கே போடுங்க, இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி வாட்டி வளவெடுக்கிறது. 2 பேரும் சேர்ந்து. என்னங்க 2ம் பெண்ணுங்க. ஒரு அம்மா அடுத்த வருஷம் ரிட்டையர்டு, இன்னொரு அம்மாவுக்கு 2-3 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 2 பேரும் பெண்ணுங்க. ஒரு பெண்ணை பழி வாங்குறாங்க. ஒரு பெண்ணுங்க, பாவப்பட்ட பெண்ணுங்க. அது கடநிலை ஒளி சின்ன வேலையில் இருக்காங்க. என்னங்க இதில் என்னங்க இது பெண்களா என்னது இது? ஒரு பெண்ணுன்னா ஒரு பெண்ணு இப்படியே நடந்துக்குவாங்க? கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்க வயசு பிள்ளையல்ல, 21 வயசு 25 வயசு பிள்ளையல்ல, அவங்களுக்கு வயசாயிருச்சு. அவங்க ரிட்டையர்டு சர்வீஸ் முடிச்சுட்டாங்க. ரிட்டையர்டு சர்வீஸ் முடித்தவங்களை போட்டு இவ்வளவு தொல்லை பண்ணால் அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன அவ்வளோ பகை? நீங்கள் கையிலேருந்து சம்பளம் கொடுக்குறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் கையிலேருந்து சம்பளம் கொடுக்குறீங்களா? ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த ஆஃபீஸர் அம்மா ஒரு 5-6 மாதத்தில் இவ்வளவு கெட்டு போச்சுங்க அந்த ஆஃபீஸு. ஒரு நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல வர்றேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க, நல்லபடியாக போயிட்டு இருந்தது, நல்லா இருந்தது, ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்ததுங்க. இந்த அம்மா என்றைக்கு 2-3 மாதம் தான் ஆச்சுங்க ஹெட்டாகி. இந்த அம்மா ஹெட்டானதுக்கு அப்புறம் தாங்க இவ்வளோ பிரச்சனை இந்த நிறுவனத்தில். இப்போது அந்த நிறுவனத்தில் இவ்வளோ பிரச்சனை இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் தாங்க. இந்த அம்மா அந்த நிறுவனத்தினுடைய இன்சார்ஜாக இருக்கிறதுக்கு எலிஜிபிள் பர்சனே கிடையாதுங்க. நீங்கள் இதை ஒரு கன்சர்வ் பண்ணுங்க சார் கூப்பிட்டு. என்னங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது பிடிக்கிற சின்ன வேலைக்காரரை பிடிச்சிட்டு இப்படி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி எங்கேயோ போயிட்டு போகிறாங்க. மறுபடியும் தொலைபேசியில் அங்கே இந்த 2 பேரும் சேர்ந்துங்க. பேரே சொல்லுவேன், பேர் சொல்லி போடுவேன். எதுக்குன்னு சொல்லி சும்மா சாதாரணமாக போடுறேங்க. பேர் சொல்லுவேன், 2 பேர்த்தினுடைய அட்ரஸோடு நான் போடுவேனுங்க. எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்கிறது தான் நான் வீடியோ போடுறேன். எடுங்க வச்சுட்டுங்களா? பாய். அப்படி இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குங்க. கடவுள் கொடுப்பார், கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இறைவன்
இறைவன் வந்து சத்திய நேர்மை தர்மம் பிரகாரம் பார்த்துட்டு திராசு வச்சுட்டு உட்காந்துருக்காருங்க. பாவ கணக்குக்கும் புண்ணிய கணக்குக்கும் என்ன கண்டிப்பாக கிடைக்கும். என்ன வச்சுட்டுங்களா? பாய்.